இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள நுழையிறீங்க? இந்த பர்மிஷன் மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, லைக் மே கமின், உள்ள வரலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாய் திறந்து கேட்கணும்ல. உங்களுக்கு என்ன மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கா? யாரு எனக்கு? நீங்களே இன்வைட் பண்ணிட்டு அப்புறம் மறந்துடுவீங்களா? நல்லா இருக்கே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிளம்பியாச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தா இப்படி சர்ப்ரைஸ் ஆகுறீங்க? நல்லா கியூட்டா பேசுறிய பண்ணி, சோ ஸ்வீட். நீ அந்த தென்னமரம் மாதிரியான ஸ்ட்ரைட்டான ஆள் கிடையாது. நான் உன்னை இன்வைட் பண்ண உடனே நீ அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி முகத்துல ஃபுல்லா சிரிப்போட கை நிறைய பூங்கத்தோட என் வீட்டுக்குள்ள வந்து என்ன வாழ்த்துறதுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப் யூ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற ஆளுங்க நீங்க கிடையாதே. அதான் கேட்கறேன், என்ன பிளான்ல வந்தீங்க ரெண்டு பேரும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி யார் கூட கம்பேர் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியும். நான் எனக்காக வந்திருக்கேன். நான் இந்த ராதாவோட தொல்லை எப்போ ஒழியும் தான் காத்துட்டு இருக்கேன். என் அண்ணனுக்கு ரொம்ப வலிய கொடுத்திருக்கா இவ. இவளால எங்க ஃபேமிலில எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால ராதா இந்த வீட்டை விட்டு போறத பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா இவங்க போகணும், அப்பதான் என் குடும்பம் நிம்மதியா இருக்கும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த தடவை அவளுக்கு நிரந்தரமா டாட்டாலாம் சொல்லிட்டு தான் கிளம்புவேன். ஆனா உன் ஃபேமிலி பிருந்தாவன்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியலப்பா. உடம்பு ஃபுல்லா டெல்லி தண்ணி தான் இருக்கு. ஏ ப்ளீஸ் கம், நல்ல கறித்தை ஏன் தள்ளி போடணும்? ஏ அந்த பொண்ணு போதிய மனத்தோழிய, நீங்க கூட மனத்தோழினாரு. அவங்க பேசிக்கிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? கப் ஐஸ்? இல்ல, என்னால கீர்த்தி இல்லாம இருக்க முடியாது. ஓவர் பொண்டாட்டி தாசனா இருக்காது. என்னைக்காவது விட்டுட்டு ஓடினாலுங்கன்னா தனியா தான் எல்லாத்துக்கும். ஏன் விட்டுட்டு ஓட போறா? அதுக்கு ரைட் தான். நீ பேசுறதெல்லாம் கியூட்டா இருக்கிய. கல்யாண வாழ்த்துக்கள் ராதா. ராதா, உன் கல்யாணத்துக்கு யார் வராங்களோ இல்லையோ, ஆனா கிருஷ்ண பரமாத்மா நிச்சயம் வருவாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி பெரிய புயல் வரும். அதனால அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆனா கிருஷ்ண பரமாத்மா வர வரைக்கும் உன்னால இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? என்னோட கடவுள் கிருஷ்ணர் வருவாரா? அப்படின்னா மௌனையா வருவாரா? பொண்டாட்டிக்கிட்டே போ. எப்பவோ நடக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நடக்குது இல்ல? இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால நம்ப முடியல. கிருஷ்ண பரமாத்மா வாழ்க வாழ்க. மிஸ்டர் கிருஷ்ண பரமாத்மா வாழ்க. நீங்க உங்க கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உங்க கடவுள் உங்களை நினைச்சுக்கிட்டாருன்னா மேல என் பாட்டிக்கு பக்கத்து சீட்ல உட்கார வேண்டியதா? போகணுமா? கல்யாணத்தை பண்ணிடுவோமா? ராதிகா மேடம், போலாமா? ஐயர்வால தக்கல்ல புக் பண்ணிருக்கேன். ஒத்துக்க மாட்டேன்னுட்டார். 3 hours அது வாங்கணும்னு கூப்பிட்டு வந்தேன். அதுலயும் 1.5 மணி நேரம் ஏற்கனவே ஓவர். நீங்க தான் மணமகள் மாதிரி ரெடி ஆயிட்டீங்கல்ல, அதனால இனி பிரச்சனை இல்ல. ஓமா மோகனையா இங்க வர வரைக்கும் நான் யாருக்கும் எதுவும் ஆக விடக்கூடாது.
அவர் இங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது தடுத்தே ஆகணும். மைண்ட் வாய்ஸா? சரி வா போலாம். கொஞ்சம் வழி விடுங்க, மணப்பூடு போகணும்ல. ஆ? போயா கொஞ்சம் பின்னாடி போ. ஏய், ஏய், ஏய். பெரிய அவசகுணமாடா இருக்கும். செப்பல கட்டல பாத்தீங்களா? ஐயர் செப்பலோட வரலாமா? கலட்டி வைங்க. கழட்டி ஆகணுமா? சரி கழட்டிடுறேன். கழட்டிண்டேன். என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் கழட்டுங்க. செப்பல் ஷோலாம். ஐயர் மந்திரம் மோத போறார். நல்ல ஸ்ட்ராங்கான மந்திரமா இருக்கும். என்ன ஐயர? உண்மைதானே? பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்த்து வீட்டுக்காரன்னு எவனும் என் கல்யாணத்தை தடுக்க முடியாதுல்ல. வாங்க. சரி ஐயர, நீங்க மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஷார்ட் கட்டா சொல்லுங்க. ஷார்ட் கட்ல கல்யாணம் நடக்குது. ஒண்ணு மனசு மாறிடும். யுவன், நான் கல்யாண பொண்ணு. இது என்னோட கல்யாணம். விருந்தாளிங்க யாரும் வரலனாலும் நான் டான்ஸ் ஆடுவேன். என்னோட கல்யாணத்தோட சந்தோஷத்தை நானாவது கொஞ்சம் உணரணும்ல. ஓ, டைம் பாஸ். சரிங்க மேடம், ஆடுங்க. ஏய், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. நீ இந்த பக்கம் போ. நாங்க இங்க போறோம். போங்க சீக்கிரம். யுவன் சார், மோகனும் குஷியும் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். என்ன? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்களா? ஏங்க இதை இப்பதான் என்கிட்ட சொல்லுவீங்களா? உங்களை நம்பிதானங்க இந்த இடத்துல நான் மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்துருக்கேன். நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன். நீங்க தான் எடுக்கவே இல்லை. நீங்களே இன்வைட் பண்ணிட்டு